ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து இட்லி வதக்கு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து வரமிளகா, அடுத்து வந்து உப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி 4 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், தேங்காய். சட்னிக்கு வதக்கு சட்னிக்கு நம்ம தேங்காய் திருவிக்கலாம். தேங்காய் திருவியாச்சு. இந்த கருப்பு சில்லு அந்த இதெல்லாம் கிடக்கும், அந்த ஓடுலாம் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் முழுசாக விழுந்துருச்சு, இதெல்லாம் எடுத்துடலாம். சட்னி வதக்குறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் வதக்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் ஊற்றிட்டு, இதோ கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டோன்னு வச்சுங்களேன். நைஸாக அரைக்கக்கூடாது. சட்னியை வந்து நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சோம்னா அந்த வதக்கி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரிய விடுவோம். இதோ நல்லா பொரியுது. நல்லா செவக்க உளுந்தம்பருப்பு வந்து நல்லா லைட்டாக செவந்த மாதிரி வரணும். செவந்த மாதிரி வரும்போது இதோ வரமிளகா, வெங்காயம், நாலு பல்லு பூண்டு, இஞ்சி இருந்தாலும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, உப்பு. ஓகே, வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இது திருகி வச்ச தேங்காய் பூ, அதையும் சேர்த்துப்போம். பார்த்திங்களா, நல்லா வதங்கிருச்சு. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், இல்லைன்னா சட்னி வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம அதை ஆற விட்டுறலாம் ஃபேனில். ஓகே, நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ அப்படியே அம்மியில் அரைச்சி எடுத்துக்குவோம். சரியா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்குவோம். ஏன்னா சின்ன அம்மி தான், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, சட்னி ரெடி. நல்லா வலிச்சு எடுத்துக்குவோம். இந்த கல்லை நல்லா கழுவி அது சட்னியில் ஊற்றினோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வச்சு அம்மி ஆட்டுக்கல்ல வச்ச சட்னி தான் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைப்போம். நானும் சம்டைம்ஸ் மிக்சியில் அரைப்பேன். எனக்கு பிடிச்சிச்சின்னா அம்மியில் போட்டு அரைச்சிடுவேன். ஓகே, அரைச்சி எடுத்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி, அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு ஓகே தேவையான அளவு நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுட்டாச்சு. ஓரளவு நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுட்டோம் சட்னி. இந்த சைடில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். அது மாவு நல்லா மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸு இட்லி வெந்துடும். எடுத்துக்கலாம். ஊற்றி வச்ச இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். டெஸ்டிங்க்கு இப்படி தண்ணியை வச்சுட்டு இது வைக்க ஒட்டாமல் வருது பாருங்கள். ஓகே, நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா, தண்ணி தெளித்து எடுத்தோம்னா இட்லி வந்து அதில் ஒட்டாமல் வரும். பார்த்தீங்களா, சூப்பராக இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள். சாஃப்டாக குண்டாக இருக்குது. புஸ்கு நமக்கு. ஓகே, இட்லி ரெடி. இது நேற்று வச்ச மிளகா சட்னி கொஞ்சம் இருக்குது. நம்ம வச்ச இப்போ வதக்கு சட்னி, இட்லி, சாஃப்டான இட்லி. வாங்க சாப்பிட்லாம்.